அன்பால் அணிந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா 7997 வேகன்சி வந்துக்குது. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துக்குது, ஒரு சில மாவட்டத்துக்கு இன்னும் வரல. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விஏ கிட்ட வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது இல்லாமல் போட்டாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன சர்டிஃபிகேட் வாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பம் கொடுக்க எங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் கிடைக்கும், அது விண்ணப்பம் பூர்த்தி செய்து எங்கே கொண்டு போய் நாம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு அனுப்புங்க. ஏன்னா ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அது பார்த்துக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் வாங்கிடலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஜாப் வந்து இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கிக்கிறோன்னா மிஸ் பண்ணிட்டீங்களா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பல வருஷம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் புது வருஷம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விண்ணப்ப படிவத்தை பார்த்துடலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நான் பார்க்கலாம். விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். சமையல் உதவியாளருக்கான பணியிடங்கள் விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டங்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய மாவட்ட பேர் எழுதிங்க. ஒரு சில அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட பேர் இருக்குது, ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம்னு சொல்லியிருக்கு. ஊராட்சி ஒன்றியத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா அல்லது நகராட்சியா மாநகராட்சியான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் பள்ளியின் பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேகன்சி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு போனீங்களாவே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க எந்தெந்த மையத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு. அந்த மையத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. எத்தனை மையம் இருந்தாலும் அதுக்கு மேலே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கலான்னு ஒரு ஆலோசனை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமல் மெம்பர்ஸு எல்லாமே சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரன் பெயர்னு கேட்டிருக்கேன், உங்களுடைய பேர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தந்தையோ கணவரோ உங்களுக்கு என்ன பேரோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் ரீச் ஆகிற மாதிரி இருக்கிற மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துங்க. விண்ணப்பதாரன் இருப்பிட முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டில் உள்ள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் வந்து பெறப்பட்டன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியமாக நகராட்சியின் பேரான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஊராட்சியில் இருக்கிறீங்களா அல்லது நகராட்சியாக அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுங்கிறது நீங்கள் கொடுத்துக்குங்க. அதேமாதிரி கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் 10th படிச்சிருந்தாவே போதுமானது. அந்த 10th வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருந்தாலும் எலிஜிபிள், ஃபெயில் ஆகிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க இந்த இடத்துல. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு கட்டாயம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னா, தமிழ் எழுத படிக்க தெரியலன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன வயசு அந்த வயசு போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதி மற்றும் உட்பிரிவு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டாட்சியர்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன போட்டிருக்காங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. ஆம்னா அதுக்கான அடையாள சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண்ணு, கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கேட்குறாங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆதரவற்ற விதவை இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25% ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக 4% ஒதுக்கிடுறாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணியிடம் கோரும் மையம் அல்லது பள்ளியின் பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னால் என் நோட் பண்ணி வைக்க சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறோம் அந்த மையத்தோட பேர் எழுதிக்கிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் எழுதிங்க. பள்ளியோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த நம்பர் போட்டாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. விண்ணப்பதார இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னால் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற பள்ளியோடு மட்டுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ண சொல்லி, அதனால் நீங்கள் 3 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற மாதிரி பார்த்துங்க உங்களுடைய வீட்டிலேருந்து. அதேமாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் 4 இடம்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் போட்டுங்க. விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா கையவும் போயிட்டுக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இணைப்பு இதோட என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சு அனுப்பணும்னா நீங்கள் பள்ளியோட மாற்று சான்றிதழ் அதாவது டிசி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் சீட்டு கேட்குறாங்க, குடும்ப அட்டை நகல் கேட்குறாங்க, ஆதார் அட்டை நகல் கேட்குறாங்க, சாதி சான்றிதழ் நகல் கேட்குறாங்க. இந்த 5 இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருவாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஏ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணுமானா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அதுக்கு மேலே சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவீங்க. இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் 5 ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10/4/2025 வேலூர் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அறிவிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 292 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் கீழ் செயல்படும் பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 26/4/2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 292 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நேரடி மூலியமாக தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இணைச்சுழற்சி முறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலகையெல்லாம் ஒட்டியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாதிரி விண்ணப்பப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி தான் ஃபில் பண்ணோம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்படின்னா வட்டாரம் அப்படின்னா மாநகராட்சி அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி விண்ணப்பப்படியும் ஒட்டியிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவு மையம் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்புறதுக்கு உங்களுக்கு தொகுப்பூதியம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 3000 சொல்லி கொடுத்துருக்காங்க. பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 40 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 10வது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படின்னா ஃபெயில் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய மையத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். அதேமாதிரி ஊராட்சி குக்கிராமம் வருவாய் கிராமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகமாக மாநகராட்சி அல்லனா நகராட்சி அலுவலகத்தை வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 26/4/2025 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அவங்களுக்கு அனுப்பியிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 26 நாள் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா போடுவீங்க. அப்படி போடும்போது 2 நாள் கழித்து தான் போவோம். அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சு அனுப்புனா பள்ளி மாட்டு சான்றிதழ், 10th மார்க் ஷீட்டு, குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வைக்க சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளினா அதுக்கான அடையாள சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அவங்களை கூப்பிடும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொண்டு போய் கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அலுவலகத்தில் அனுப்பணும்னு தெரியாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு அலுவலகத்துக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு வட்டாரத்துக்கோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டீங்களா, அந்த மனுக்களை வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உரிய சான்றிதழ் இல்லாத விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வைக்காமல் அனுப்பினாலும் நிராகரிக்கப்படும், நீங்கள் வேறு அலுவலகத்துக்கு அனுப்புனீங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக விண்ணப்பிங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா விஏஓ கிட்ட இருந்தால் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய மையத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு தூர சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலகத்தை சர்டிஃபிகேட் வாங்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்கல. நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூர சுற்றளவு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்திலும் கேட்கல, ஆனால் சேலம் மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு இருக்கலான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எண்டு வரைக்கும் பார்க்க சொன்னால் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது கொடுத்துருந்தாங்களோ உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பல வருஷத்துக்கு அப்புறம் வந்துக்குது. இனி எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கியே ஆகணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் தெரியும். இதுமாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.